Hi singers, welcome to Sing Easy with Shobika. இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான ரொம்ப பாப்புலரான ரொம்ப சக்தி வாய்ந்த திருப்புகழ் தான் பார்க்க போறோம். முத்தைத்தரு பத்தி திருநகை பாடல். இந்த பாட்டை எல்லாரும் கேட்டாலே நீங்க எல்லாரும் பயப்படுற விஷயம் என்னன்னா, இது நமக்கு வாயிலே வராதே, டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குமே, எப்படி நம்மளால பாட முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மெயினாக போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு பிகினராலும் ஈஸியாக கற்றுக்க வைக்கணும் இந்த சாங்கை, எல்லாரும் பாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் லைன் பை லைனாக வேர்ட் பை வேர்டாக சின்ன நுணுக்கங்களை கூட எப்படி பர்ஃபெக்டாக பாடுறது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி கரெக்டான உச்சரிப்போட பாடுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லென்த்தியான வீடியோவாக இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனித்து கற்றுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தே இந்த பாடலை சூப்பராக கற்றுக்கிட்டு ஈஸியாக பாடலாம். ஸோ இந்த பாட்டை ஸ்ருதி பாக்ஸ் இல்லாட்டி தம்புரா ஆப்பில் ஜி ஸ்ருதி செட் பண்ணி நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். நீங்கள் ஜி ஸ்ருதி செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஷண்முக பிரியா அப்படின்னு ஒரு ராகத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இதே பாப்புலர் டியூன் தான் எல்லாருமே பாடிட்டு இருக்காங்க. ஸோ அதே டியூன் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சா ப சா முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபரையன போதும். இப்படி ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாங் ஆரம்ப ஸ்வரம் எப்படின்னா சா ப சா சா நீ, சாக்கு கீழே இருக்கிற நீ ஒன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. நீ சா 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 அந்த மாதிரி. முத்தைத்தரு பத்தி திருநகை சா 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 சரி. ஸோ அந்த நகையில தான் கொஞ்சம் ஹையா போகுது. உங்களுக்கு டியூனா பார்த்தாலே புரியும். நான் எதுக்காக ஸ்வரமா சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த டியூன் எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கிற விஷயம் புரியும். சாக்கு அப்புறம் தான் ரீ வருது, சாக்கு முன்னாடி ஸ்வரம் தான் நீ. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சி பாடணும். சாக்கு அப்புறமா வர ஸ்வரம்னால கொஞ்சம் ஹையா பாடணும்னு சொல்லிட்டு நான் எங்கெல்லாம் தேவைப்படுதோ, எங்கெல்லாம் கஷ்டமா இருக்கோ அங்கே மட்டும் உங்களுக்கு நான் ஸ்வரம் சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் சொன்ன மாதிரி மேல் தாய் சாக்கு கீழே இருக்க நீல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முத்தைத்தரு பத்தி திருநகை பாடுங்க. முத்தைத்தரு பத்தி திருநகை. ஸோ அந்த நீ முத்தைத்தரு பத்தி திருந அது வரைக்கும் எல்லாம் ஒரே ஸ்வரம் தான். கை கை அப்படிங்கும் போது கொஞ்சம் ஹையா போகுது. ஸோ ரொம்ப சிம்பிள் டியூன் தான். ஓகேங்களா? அடுத்த லைன் அத்திக்கிரை சத்தி சரவண அத்திக்கிரை. ரைங்கும் போது கீழே வருது பாருங்க. சத்தி சரவண ஒரே மாதிரி. சத்தி சரவண சா 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 எல்லாமே சாதம். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ரெண்டு லைனை ஜாயின் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வார்த்தைகளும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இது பார்த்தீங்கன்னா முத்தை, பத்தி, அத்திக்கிரை, சத்தி சரவண எல்லாமே பாருங்க இத்துன்னு ரெண்டாவது லெட்டர் இத்து வருது. ஸோ இதை தமிழ் இலக்கணத்தில் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி இத்துன்னு வரும். ஸோ இப்படி தான் அந்த வேர்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இனிஷியலாக டஃப்பாக இருக்கும். பட் நிறையா தடவை கேட்க தான் மெமரைஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸை என் கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. ரெடி? முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண. ஓகே, அத்திக்கிரை ரை ரை நல்லா அழுத்தமா. சத்தி சரவண. ஓகே, அடுத்த லைன் முத்திக்கொரு வித்து குருபர. முத்திக்கொரு கீழே வருது. வித்து குருபர குருபர அப்படின்னு பிளெயினா பாடாம குருபர குருபர ஒரு ஜர்க் கொடுத்து பாடுங்க. இதெல்லாம் தான் கமக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. குருபர என ஓதும். இந்த என ஓதும் அப்படிங்கிற இந்த டியூன் இந்த பாட்டுல ஒரு 4-5 தடவை ரிப்பீட் ஆகுது எண்ட்ல எல்லாமே. ஸோ அதோட நோட்டேஷன் பாத்தீங்கன்னா பத நீ சா எப்படி படிப்படியா ஏறுது பாருங்க. ஆர்டர் பாருங்க. உங்களுக்கு இது கர்நாடிக் தெரியணும்னே கிடையாது. நான் சொல்ற விஷயம் ஸ்வரத்தோட ஆர்டர், சரிகம பதனிசாங்கிற ஆர்டர் மட்டும் நீங்க தெரிந்து வச்சுக்கிட்டாலே நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். பா த நீசா அப்படின்னு படிப்படியா ஏறுது. ஸோ நம்ம பாடும் போதும் டியூனை அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ பாடுங்க.
எனவோதும். ஸோ இந்த கடைசி 2 லைன் பார்க்கலாம். முத்திக்கொரு வித்து குருபர எனவோதும். முத்திக்கொரு வித்து குருபர எனவோதும். ஓகே, இப்போ ஃபுல்லா ஜாயின் பண்ணி பாடுறீங்களா என் கூட சேர்ந்து? ரெடி? முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண. சத்தி சரவண சேம் லெவல். முத்திக்கொரு வித்து குருபர எனவோதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு 3 வரிகள், அந்த மாதிரி ஒரு 3 பேராகிராஃப் மாதிரி எப்படி தெரியும் இந்த பாடல், அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டான்ஸா. முக்கட் பரமர்க்க சுருதியின். இது ஆரம்பிக்கிறதே பாருங்க, முத்தைத்தரு அப்படின்னு கீழே ஆரம்பிச்சோம். இது வந்து முக்கட் ஹைல ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா? சாரி கா 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 அந்த மாதிரி கால ஆரம்பிக்கிறாங்க. சாரி முடிச்சுட்டு கா ஸ்வரம்ல ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்றது மேல் ஸ்தாய் கால. ஸோ அதனால ஹை ஆரம்பிக்கணும். முக்கட் பர ஒரே லெவல். முக்கட் பரமர்க்க அது வரைக்கும் சேம். சுருதியின் அந்த குரு பர சொன்னா இல்லையா, அதே மாதிரி இந்த ஜர்க் கொடுத்து பாடணும். சரிங்களா? முக்கட் பரமர்க்க சுருதியின். ரிப்பீட். முக்கட் பரமர்க்க சுருதியின். முக்கட் பரமர்க்க சுருதியின். அடுத்து முற்பட்டத கற்பி திருவரு. முற்பட்டத கற்பி திருவரு. அப்படியே ஒரு படிப்படியா இறங்குது டியூன். ஓகே, முக்கட் பரமர்க்க சுருதியின். முற்பட்டத கற்பி திருவரு. ஓகே, இது வந்து இப்படி ஹையா இருந்துச்சுன்னா அந்த லைன் கொஞ்சம் கீழே வருது, ஒரு படி கீழே இறக்குறாங்க. அந்த மாதிரி ஸ்வரமா வருது. ஸோ காக்கு கீழே ரீ இருக்கனால ஒரு படி இறங்குது. ஓகே, ஸோ இதை 2 லைனை ஜாயின் பண்ணி பாடலாம். முக்கட் பரமர்க்க சுருதியின். முற்பட்டத கற்பி திருவரு. ரிப்பீட். முக்கட் பரமர்க்க சுருதியின். முற்பட்டத கற்பி திருவரு. முக்கட் பரமர்க்க சுருதியின். முக்கட் பரமர்க்க சுருதியின். முற்பட்டது கற்பி திருவரு. அடுத்து முப்பத்து மூவர்க்க தமரரும் அடிபேன. இது எப்படின்னா முப்பத்து மூவர்க்க. முப்பத்து மூவர்க்க தமரரும் அடிபேன. இந்த அடிப்பேனே வேற மாதிரி இருக்கு பாருங்க. எனவோதும் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட நோட்டேஷனா உங்களுக்கு சொல்றேன், ஈஸியா புரியும். நீ 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 சா சா நி சா நி த பத நி சா நீ நீ. அந்த நீல வந்து சஸ்டெயின் பண்றோம். அந்த நீ அந்த ஃபிளேவர் வரனால தான் கொஞ்சம் சேடா உங்களுக்கு கேக்குது. இது வந்து சின்ன நீ இதுல யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ராகத்துல. ஸோ நீ 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 நீல ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் கால ஆரம்பிச்சோம், அப்புறம் ரீல ஆரம்பிச்சோம். இது வந்து நீல வருது. ஸோ அப்படியே குறைஞ்சிட்டு வருது பாருங்க. கா ரீ சா நீ, ரிவர்ஸ் ஆர்டர் அப்படி எடுத்துக்கணும் நீங்க. ஓகேங்களா? ஸோ முப்பத்து மூவர்க்க தமரரும் அடிபேன அடிபேன நீ. அந்த இடத்துல ஒரு கமகா ஷேக். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபுல்லா நான் ஸ்லோவா பாடுறேன். இப்போ கூட வந்து ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாடுறவங்களுக்கு டங் ட்விஸ்டர் மாதிரி தோணலாம். கொஞ்சம் ஸ்லோவா ட்ரை, நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா சொல்லித்தரேன். ரிப்பீட்டடா கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ரெடியா? முக்கட் பரமர்க்க சுருதியின். முற்பட்டத கற்பி திருவரு. முப்பத்து மூவர்க்க தமரரும் அடிபேன. ரிப்பீட். முக்கட் பரமர்க்க சுருதியின். முற்பட்டத கற்பி திருவரு. முப்பத்து மூவர்க்க தமரரும் அடிபேன. அங்க ஒரு ஷேக் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ராகத்தோட ஃபிளேவர், சண்முக பிரியோட ஃபிளேவர் வரும். அடிபேன அப்படின்னு பிளெயினா பாடினீங்கன்னா நல்லா இருக்காது. அடிபேன அந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன் கொடுங்க. ஓகே, இப்போ அடுத்த லைனுக்கு போலாம். இது வந்து
சா பா பத்து தலிதத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு இந்த மாதிரி வருது. ஸோ 10 தலை அப்படின்னு ஆரம்பிக்கிறனால பானால பா ஸ்வரத்துல வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம எல்லாமே வந்து ஹைல காரி அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து சா பா 10 தலை தத்த கணைதோடு அப்படி பால ஆரம்பிக்கிறனால பா அப்படின்னு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது கூட கர்நாடிக் மியூசிக்ல ஸ்வராட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இதை சொல்றதெல்லாம் சின்ன சின்ன தியரி. அப்பப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் டெவலப் ஆகும். என்னன்னா, அந்த பாட்டோட லிரிக்ஸ், அந்த பாட்டோட சாகித்யமும் அதே லெட்டர்ல வரணும், அதோட ஸ்வரம் நொட்டேஷனும் அதே மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பேரு ஸ்வராட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது 10 தலைன்னு பால தொடங்குது, அதோட ஸ்வரமும் பார்த்தா பா அப்படின்னு வருது. ஸோ இட்ஸ் கால்ட் ஸ்வராட்சரம். நான் சொல்றது ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கர்நாடிக் தியரி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சா பா 10 தலை தத்த கணைதோடு பாடுங்க. 10 தலை தத்த கணைதோடு தத்த கணைதோடு நீ 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 எல்லாம் ஒரே பிளேஸ் தான். ஸோ நமக்கு பாடுறது ரொம்ப சிம்பிள், ஒரே ஸ்வரமா ரிப்பீட் ஆகிறதுனால ஈஸியா கத்துக்கலாம். 10 தலை தத்த கணைதோடு பாடுங்க. 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு. இதுவும் அதே மாதிரி ஆரம்பிக்குது, போக போக ஹைல போறோம். ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு, அந்த பொறுதொருங்கும் போது கோயிங் டு ரீ 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 ஹைக்கு போறோம். ஓகேங்களா? 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு. ரிப்பீட். 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு. இப்போ அதோட ஹை. பட்ட பகல் வட்ட திகிரியில் பாடுங்க. பட்ட பகல் வட்ட திகிரியில், பட்ட பகல் வட்ட திகிரியில், பட்ட வட்ட அப்படி வருது. ஸோ யூ கேன் ரிமெம்பர். பட்ட பகல் வட்ட திகிரியில், திகிரியில் படிப்படியா இறங்குது. பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. இங்கதான் வந்து ஒரு ஃபாஸ்டான கமக்காலா வருது. நான் சிம்பிளா சொல்லி தரேன், டோன்ட் வரி. இரவாக இதுக்கு பாத்தீங்கன்னா பதனி சரி கரி, இதுதான் ஸ்வரமா வருது. இரவாக 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 பதனி சரி கரி, அந்த மாதிரி படிப்படியா ஏறி கடைசியில மட்டும் இறங்குறோம். இதுதான் அந்த ஆர்டர் ஆஃப் த ஸ்வரம். ஸோ டியூன் அப்படிதான் டிராவல் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இரவாக இரவாக இரவாக, இவ்வளோ நோட்ஸ் இருக்கு இதுல. இரவாக வாக 5 நோட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதை தான் ஃபாஸ்டா நான் பாடுறேன். இரவாக. ஓகே, காட் இட் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைனை திருப்பி நான் பாடுறேன். 10 தலை தத்த கணைதோடு. ரிப்பீட். 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு, ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு. ஹை. பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக, பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. ஓகேங்களா? இப்போ அடுத்த லைன் போலாம். பத்தர்கிரதத்தை கடவிய, இது பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு டியூன். பத்தர்கிரதத்தை கடவிய, கடவியங்கும் போது கோயிங் ஹை. சோ இது பாத்தீங்கன்னா பத்தர்கிர பாடுங்க. பத்தர்கிர தத்தை கடவிய, பத்தர் கிர, கிர சின்னரா, தத்தை கடவிய, பத்தர்கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள். பச்சை புயல், கிரீன் கலர்ல புயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை புயல் மெச்ச தகு பொருள். ஓகே. பத்தர்கிர தத்தை கடவிய, தத்தை தடவிய நிறைய பேர் அது மிஸ்டேக்கா பாடியிருக்காங்க நான் கேட்டபோது. ஸோ தத்தை தடவிய இல்லை, தத்தை கடவிய அப்படின்னு வரும். ஸோ அந்த லிரிக்ஸும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா உச்சரிச்சாதான் அந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே வந்து நம்மளோட முன்னோர்கள் கொடுத்த திருப்புகள், தேவாரம் எல்லாமே வந்து நம்மளோட ப்ரொனன்சியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எந்த ஒரு மந்திரம் எடுத்தாலுமே நீங்கள் கரெக்டாக உச்சரிச்சாதான் அந்த மீனிங் கன்வே ஆகி அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாடுங்க. பத்தர்க்கிற தத்தை கடவிய, ரிப்பீட், பத்தர்க்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள், பச்சை புயல் மெச்ச தகு பொருள். அடுத்த லைன், பட்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே. இது அப்படியே ஏனவோதும் அதே மெட்டு தான். ஸோ இது வந்து பட்சத்தோடு, பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும், ரட்சித்த அருள்வாய்ன்னு சொல்றோம்ல, அது வந்து ரட்சித்தருள்வாய் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ரட்சித்துனா அது வந்து சான்ஸ்கிரிட் ப்ரொனன்சியேஷன் ஆகும், நம்ம தமிழ்லேயே சொல்றதுனால பட்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே. ஸோ இந்த பாடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லாமே 2வது எழுத்து ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சாங்கோட இது பார்த்தாலே, ஸோ நீங்கள் அந்த இது ஃபர்ஸ்ட் வந்து பத்தர்க்கிற தத்தை கடவே, பத்தர்னா தத்தை, அந்த மாதிரி நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை புயல் மெச்ச, பச்சைன்னு ஆரம்பிச்சிங்கன்னா மெச்சன்னு வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மெமரி பண்ணுறதுக்கான டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பட்சத்தோடு ரட்சி, பச்சை ரட்சி ஒரே மாதிரி வருது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லோவாக இந்த பாரா திருப்பி பாடுறேன், என் கூட சேர்ந்து பாடுங்க. பத்தர்க்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள், பட்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே எனவோதும், அதே மாதிரி ஒரு நாளே. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சாங் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் குவிக்காக நம்ம எது வரைக்கும் கற்றுக்கிட்டோமோ அதை நான் ஃபுல்லாக நான் பாடுறேன், என் கூட சேர்ந்து பாடுங்க. பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து செகண்ட் பார்ட்டாக உங்களுக்கு சொல்லித்தரலாம். பேலன்ஸை வந்து நான் இன்னொரு பார்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த பார்ட் நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெசன் நான் போஸ்ட் பண்ணும்போது அடுத்த பார்ட் நீங்கள் கற்றுக்கிட்டு அண்ட் அந்த வீடியோவில் நான் ஃபுல் சாங் உங்களுக்கு பாடி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம எது வரைக்கும் கற்றுக்கிட்டோமோ இதே மாதிரி ஸ்லோவாக நான் பாடுறேன், நீங்கள் லிரிக்ஸை பார்த்துட்டு என் கூட பாடிட்டு வாங்க, நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, ரெடி? முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர எனவோதும் முக்கட் பரமர்க்க சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து மூவர்க்க தமரருமடி பேன பத்து தலிதத்த கணைதொடு ஒற்றை கிரி மட்டை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர்க்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹாஃப் சாங்கை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத எல்லாரும் கமெண்ட்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோஸை நான் என்னோடய மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஓகே, so thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy and stay tuned for part 2 video.